சிவகை பக்கத்துல 100க்கும் மேற்பட்ட பழங்குடி பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து மழை வேண்டி மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு வினோதமான வழிபாடு செஞ்சாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பச்சை போர்வை போர்த்தியது போல காணப்படும் நீலகிரி மாவட்டம் 56% வனப்பரப்பை கொண்டது. பொய்த்து போன பருவமழையால் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. வரலாறு காணாத வறட்சியின் காரணமாக குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் வன விலங்குகளும் தண்ணீரின்றி தவித்து வருகின்றன. வறட்சியின் காரணமாக நீர்நிலைகளும் வறண்டு போயுள்ளதால் மணற்கேணி தோண்டி தண்ணீர் எடுக்கும் நிலைக்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்ய வேண்டி கொல்லிமலை கோத்தார் என பழங்குடி பெண்கள் தண்ணீரை தலையில் சுமந்தவாறு வந்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வினோத வழிபாடு செய்தனர். மழை பெய்யாமல் வறட்சி ஏற்படும் காலங்களில் இது போன்ற வழிபாடுகளை கோத்தார் இன பெண்கள் செய்தால் மழை பெய்யும் என்பது ஐதீகம் என்கிறார் கம்படேஸ்வரன். உடையில நாங்கள் ஒரு இடத்துல ஒரு குலகாடுன்ற இடத்துல வந்துட்டு சுத்தபத்தமான இடம் ஒரு ஊட்டு பொங்குது. அந்த இடத்துல அந்த தண்ணி தான் கொண்டு வந்துட்டு இங்கே சாஸ்திரம் பண்ணுவோம் நார்மலாக எங்கள் கலாச்சாரத்தில். அதுக்காக இன்றைக்கி இயற்கையில் நல்ல மழை வந்து செழிப்பாக வளரணும், நாடு ஊர் கேரி மக்கள் எல்லாம் நல்வாழ்வு பெறணுன்ற ஒரு பர்பஸ்க்காக இந்த சாஸ்திரத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். கோயில் அருகே இருக்கிற எல்லா மரத்துக்கும் வந்து தண்ணி ஊற்றி இங்கே இறைவனை வழிபட்டு இந்த இடத்துல வந்து இந்த விவசாயத்துக்கும் நல்லா இந்த மழை வேணும், குடிக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இந்த வருஷம் வந்து எல்லாம் நீலகிரியா செல்வ செழிப்பாக எல்லா மக்களும் நல்லா இருக்குன்றதுக்காக இன்னைக்கு வந்து இந்த சாஸ்திரம் பண்ணியிருக்காங்க. வெயில் இப்போதே வாட்டி வதைக்க தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்து வரப்போகும் மாதங்களில் தண்ணீர் பஞ்சம் உச்சத்தை எட்டக்கூடும். அரசு இப்போதே விழித்துக் கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த இன்னலிலிருந்து போக்க இந்த ஆண்டு தொடர்ந்து பருவமழை பெய்ய வேண்டும் என்று கோத்தரின் ஆதிவாசி மக்கள் இந்த வினோத வழிபாடினை செய்துள்ளனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.